வணக்கம். மேட்டூர் அணை தற்பொழுது தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. தற்பொழுது காவிரி ஆற்றில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறார். மேட்டூர் அணையில் தற்பொழுது 1,70,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 16 கண் மதகு வழியாக அனைத்து நீரும் தற்பொழுது முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளதையொட்டி வருவாய்த்துறை, நீர்வளத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அங்கு ஒலிபெருக்கி மூலமும் பல்வேறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் வருகின்ற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மேட்டூர் அணை மற்றும் அதனை சுற்றியுள்ள காவிரி கரையோர பகுதிகளுக்கு வருவதை பாதுகாப்பு கருதி தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக வருகின்ற சனிக்கிழமை 3ஆம் தேதி ஆடி 18 ஆடி பெருக்கு விழாவை ஒட்டி பொதுமக்கள் நிறைய பேர் அதிக அளவில் மேட்டூர் பகுதியில் நீராடுவது வழக்கம். தற்பொழுது பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் இளைஞர்கள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் நீரில் இறங்கி குளிக்கவும், நீச்சல் அடிக்கவும், மீன் பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் புகைப்படம் எடுத்தல், காவிரி கரையோரங்களில் நின்று வேடிக்கை பார்ப்பது போன்ற எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி செயல்களை முற்றிலும் தவிர்த்திட வேண்டும். மேலும் நீர்நிலைய அருகில் குழந்தைகள் செல்லாமல் இருப்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் என்று தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஏனென்றால் இந்த ஆடி 18 என்பது குறிப்பாக இந்த கரையோர பகுதிகளில் நீராடுவது வழக்கம். தற்பொழுது தண்ணீரானது 1,70,000 கனஅடியை கடந்து உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்துதான் பொதுமக்களின், சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஆடி பெருக்கன்று அதாவது இந்த மேட்டூர் பகுதியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி குளிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.